தாமரை கண்ணன் சொல்லுங்க. இது வந்து என்னது? காயில். என்ன காயில்? பூஸ்ட் காயில். ஓகே. ஸோ நார்மலாக இப்போ நம்ம விபிஹெச் லைன் உள்ள என்ட்ரு ஆகி இந்த அவுட் ஆகி நேராக அங்கே போவோம். இங்கே ஆனோடு வரும். அப்புறம் கேத்தோட்லேருந்து எடுத்து நேராக இது என்னது? அவுட்புட்டு கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டிலேருந்து எங்கே? எந்த ரெசிஸ்டர்? ஃபியூஸ் ரெசிஸ்டர். இது ஃபியூஸ் ரெசிஸ்டருக்கு இந்த ட்ராக் என்ன போகுது இல்லையா? ஃபியூஸ் ரெசிஸ்டர் போகும். இந்த ஃபியூஸ் ரெசிஸ்டரில் அவுட் ஆகி எங்கே போகும்? நேராக கனெக்டர் போயிடும். ஓகே ஓகே. இப்போ அப்புறம் இந்த ரெசிஸ்டர் வந்து எது? எந்த லைனில்? கேத்தோட லைன். சரியா? டயோடோட கேத்தோட லைன். இந்த ஐசியோட கேத்தோட லைன். புரியுதா உங்களுக்கு? இந்த கேத்தோட வேற, இந்த கேத்தோட வேற. ரெண்டுக்கும் ரைட். எல்இடி கே. ஓகே. அப்போ இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ ஜிஆர் காட்டும்? எவ்வளோ காட்டும்? ஒரு 500 சம்திங் ஜிஆர் காட்டும். அப்போ நம்ம கனெக்டரில் வச்சு எல்இடி கீழே 500 சம்திங் ஜிஆர் காட்டுச்சு அப்படின்னா கனெக்டரில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். ஆனோட லைனில் ஜிஆர் 500 சம்திங் காட்டுது. கேத்தோட லைன்லையும் 500 சம்திங் காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. 400 500 சம்திங் காட்டும். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 10 தான் வரணும். 10 வரக்கூடிய இடத்துல 400 வருது, 500 வருதுன்னா என்ன அர்த்தம்? போயிடுச்சுன்னு அர்த்தம். எந்த டைப்பில்? இந்த டைப் ஐசியில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒரு சில பால் ஐசி வரும். பால் ஐசியில் கேத்தோடில் உங்களுக்கு ஆனோடில் என்ன ஜிஆர் இருக்கோ அதே ஜிஆர் கிடைக்கும். அங்கே இந்த ரெசிஸ்டர் செட்டப்லாம் இருக்காது. பிரச்சனை இல்லை. அதில் இந்த நீங்கள் அதில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் செட்டப்லாம் அதில் காட்டாது. புரியுதா? இப்போ அந்த பிஎம்ஐ ஐசிக்குள்ளெல்லாம் வரக்கூடிய அதில் லைட்டிங் இன்பில்டாக வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்தோடில் 5 10 காட்டாது. 500 400 500 இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த AL65 இந்த மாதிரி லைட்டிங் ஐசி 6 லைட்டிங் ஐசிக்கு தான் இந்த இந்த டெர்மினாலஜி. அதில் ஜிஆர் வேறு காட்டும். எதில்? பால் ஐசியில். ஒரு சில லைட்டிங் கிராஃபிக்ஸுக்கும் மட்டும் ஒரு ஐசி போட்டிருப்பாங்க. லைட்டிங்க்கும் கிராஃபிக்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஐசியை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஐசிலையும் இது போல் தான் ஜிஆர் காட்டும். எப்படி? 500 சம்திங் ஜிஆர் காட்டும். ஸோ இதையும் அதையும் குழப்பிக்கக்கூடாது. புரியுதா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம பூஸ்ட் ஆகுது, பூஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே செக் பண்ணும்போது எவ்வளோ வோல்ட் காட்டும்? எவ்வளோ வோல்ட் காட்டும்? இந்த சைடில் நம்ம இந்த கேப்பில் எங்கே செக் பண்ணுறோம்? இல்லை இங்கே வச்சு செக் பண்ணுறோம், இல்லை இங்கே வச்சு செக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து சிஏபிசி டூ இங்கே ஐசியை ட்ரிகர் பண்ணக்கூடிய லைன். நான் அதை கேட்கல. பூஸ்டிங் சர்க்யூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆன் பண்ணிட்டோம், பூஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இங்கே செக் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 30 வோல்ட் வரும். கரெக்டு தானே? அப்போ இங்கே செக் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 30 வோல்ட் வந்துட்டு இருக்கும்போதே நீ இங்கே செக் பண்ணுற, அப்போ எவ்வளோ காட்டும்? இங்கே விபிஹெச் வோல்ட் தான் காட்டும். 3.7 வோல்ட் தான் காட்டும். சரியா? குழம்பிடக்கூடாது. இங்கே 3.7 காட்டும், இங்கே 30 வோல்ட் காட்டும். வேற வோல்டேஜ் காட்டும். புரியுதா? ஏன்னா இந்த சைடு சுவிட்சிங் நடக்குது. இங்கே கிடைக்கிறது ஏசி பல்ஸாக கிடைக்கும். இந்த ஏசி பல்ஸை நம்ம இதில் பார்க்க முடியாது, மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண முடியாது. அதை நம்ம இந்த சைடு நம்ம இது சுவிட்சிங் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிஎஸ்ஓ வச்சு இந்த இடத்துல இங்கே நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். இங்கே வச்சு நீங்கள் சுவிட்சிங் செக் பண்ணக்கூடாது. சுவிட்சிங்கை செக் பண்ணுற இடம் எது? இது. இந்த இடத்த செக் பண்ணிங்கன்னா சுவிட்சிங் ஆகுதாங்கிறது நமக்கு தெரியும். டிஎஸ்ஓ வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன் உனக்கு. சரியா? அப்புறம் ஓகே, இது நம்ம இப்போ நம்ம டிஸ்பிளே மாட்டி டிஸ்பிளேலேருந்து 1.8 வோல்ட் வந்து இது ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி போகும். ஓகே. ஆனால் இந்த டைப்பில் உள்ள ஐசிக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே இல்லாமல் கூட நம்ம என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்க முடியும். 30 வோல்ட் பூஸ்ட் ஆகுதான்னு ஈஸியாக செக் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட்டரியை மட்டும் பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு இங்கே 3.7 இன்புட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இந்த சிஏபிசியில் 1.8 வோல்ட் வருது இல்லையா? இந்த 1.8 வோல்ட்டை நம்ம பவர் சப்ளைலேருந்து மேனுவலாக இதுக்கு ஜம்பர் போட்டு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 1.8 கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா இங்கே 30 வோல்ட் ஜென்ரேட் ஆகிரும். இது இந்த ஐசி வந்து புரோட்டோகால் டைப் ஐசி கிடையாது.
ஜஸ்ட் இதுக்கு இன்புட்டு இதை வந்து அனலாக் ஐசி தான். 1.8 வோல்ட் மட்டும் இதுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இது பூஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு CPU கமெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ப்ரோட்டோகால் டைப் ஐசி கிடையாது. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 1.8 பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணணும். VPH இன்புட் ஆகுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு CABCயில் 1.8 மேனுவலாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும்னா இங்கே 30 வோல்ட் கண்டிப்பாக இது பூஸ்ட் ஆகி கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சர்க்கியூட் பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்புறமா வரலங்கிறது வேற. இப்போ கனெக்டரில் எங்கேயோ பிரச்சனை இருக்கலாம், இல்லை கனெக்டர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், இடையில இதே மாதிரி ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உனக்கு அங்கே கனெக்டர் 30 வோல்ட் வராது. கரெக்டாக என்ன பண்ணணும், இந்த 30 வோல்ட்டு கனெக்டர் வரைக்கும் இப்போ ரீச் ஆகணும்.